வெல்கம் டு வைதேகிஸ் கிச்சன். இன்றைக்கி கலக்கலான சூப்பராக நல்ல மணமான வெந்தய குழம்பு தேங்காய் துவையல் எப்படி செய்யணும் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தய குழம்புக்கு இந்த மூணையும் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு உளுந்தம் பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு மூணையும் லேசாக வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிக்கணும். கடுகு தாளித்து கடுகு பொரிஞ்ச உடனே அப்போது வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சு இப்போ வெங்காயம் போடுறேன். வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கிடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளித்தண்ணி, இந்த புளித்தண்ணியில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுருக்கேன். போட்டு இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். இப்போது மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா கொதிக்கணும். இந்த பச்சை வாசனை போடுறோன்னா புளித்தண்ணிக்கு பச்சை வாசனை போடுறதுக்கப்புறம் போயிடுச்சு. இப்போ 3 பவுடர் அரைச்சோம்ல, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், இந்த பொடியை இதில் போடணும். இதை போட்டு நல்லா கலந்து விடணும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா கொதிச்ச உடனே இறக்கிடலாம். இது வேலைக்கு போகிற பெண்கள், பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த குழம்பு வைக்கிறதுக்கு. அந்த பொடி நான் சொன்னல, அந்த பொடியை கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா டக்குனு 2 வெங்காயம், வரமிளகாய் போட்டு தாளித்து இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு நீங்கள் எத்தனை பொரியல் வச்சு சாப்பிட்டாலும் தேங்காய் துவையல் மாதிரி ஒரு டேஸ்ட் வராது. இப்போ இந்த குழம்புக்கு மேட்சிங்காக நான் தேங்காய் துவையலும் எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிக்காங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் இது இறக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கணும். ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். 2 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் புளிப்பு, காரம், இந்த சுவையோட கொஞ்சம் நம்ம வெல்லம் சேர்த்தா இந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம்.
தேங்காய் துவையலுக்கு என்னென்ன போடணும்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் துவையல் ரெடி. வீடியோவில் செஞ்ச வெந்தய குழம்பு பவுலில் மாற்றிருக்கேன் பாருங்கள். இந்த வெந்தய குழம்புக்கு மேட்சாக தேங்காய் துவையல் அது பக்கா காம்பினேஷன். வெந்தய குழம்புக்கு பக்கா காம்பினேஷன்னா அது தேங்காய் துவையல் தான். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கலக்கலாக இருக்கும். இது டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சூப்பரான ஒரு டிஷ்ஷு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.